பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்னவென்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல, நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருத்தல். கிறிஸ்துவனுடைய அன்பிலே நான் நிலைத்திருக்க வேண்டுமானால் அவருடைய கற்பனைகளை, அவர் சொல்லின வார்த்தைகளை நான் கற்றுக்கொண்டு அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் பார்க்கும்போது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய அன்பிலே நான் நிலைத்திருக்க வேண்டுமானால் தேவன் எனக்கு கொடுக்கிற ஒரு வழி என்ன அப்படின்னா, நான் தேவனுடைய கற்பனைகளுக்கு நான் கைக்கொள்ளுகிற பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கும் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளுக்கும் அவர் எனக்கு சொல்லி இருக்கிற காரியங்களுக்கும் நான் கீழ்ப்படுகிற பொழுது நான் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறேன். அப்ப ஆண்டவரிடத்துல எனக்கு கிட்டி சேரணும்னு ஆசை இருக்கு. யாருக்காவது இல்லாம இருக்கா? ஆண்டவர் என்னோடு கூட பேசணும், நான் ஆண்டவரோடு கூட பேசணும், ஆண்டவர் என்னோடு கூட உறவாடணும்னு சொல்லி ஆசை இருக்கிற பொழுது அதுக்கு ஆண்டவர் ஒரு வழியை காண்பிக்கிறார். என்ன வழின்னா, என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளுங்கள். அப்ப நீங்க என் மேல அன்பா இருக்கலாம். நான் என் பிதாவினுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்ப அவருடைய அன்புல அவர் நிலைத்திருக்கிறார். அதே மாதிரி இன்னைக்கு நம்மள ஆண்டவர் கேட்கிறார், என்கிட்ட என் அன்புல நீங்க நிலைத்திருக்க வேண்டுமானால் என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ள வேண்டும். அவர் என்ன கற்பனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், என்ன வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அதற்கு நாம் எப்படி கீழ்ப்படிந்து நடக்கிறது, அதை எப்படி நம்முடைய லைஃப்ல ஃபாலோ பண்றது அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ள முடியும். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. நீங்க இன்றைக்கு என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு என்னுடைய காரியங்களை நீங்கள் பார்க்கிறதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்கன்னா, உங்கள் மேல நான் அன்பா இருப்பேன். நீங்களும் என்னுடைய அன்புக்குள்ள நீங்க வந்துருவீங்க. ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக நான் நுழையிறதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆயுதம் என்னன்னா, அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுகிறது. என்ன ஆண்டவர் கற்பனைகளை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் என்ன வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். அப்ப அவருக்கு பிரியமானபடி, என்னுடைய விருப்பம், மை லைஃப் மை ரூல்ஸ் கிடையாதுங்க. என் தேவன் என்ன நினைக்கிறாரோ அந்த காரியத்திற்கு என்னை நான் விட்டு கொடுக்கிறேன். என் தேவனுக்கு இது பிரியமா இருக்குதுன்னா அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவனுக்கு என்ன பிரியப்படுகிறதோ, என் தேவனுடைய சித்தம் எதுவோ அதை நான் என்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெளியில சொல்லிக்கிறது தேவ சித்தம் தான், எங்க வாழ்க்கையில தேவ சித்தம் தான் நிறைவேறணும்னு சொல்லிக்கிறது வெளியில. ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா இவங்களுடைய ஆசை, இவங்களுடைய காரியங்களை தான் முன்வைத்து மற்ற ஜனங்களுக்கு முன்னாடி தேவ சித்தம் தான் எங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வெளியில சொல்லிக் கொள்வது உண்டு. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம புரிந்து கொள்ளணும். நம்முடைய விருப்பங்கள், எல்லாருக்குள்ளே ஒரு ஒரு விருப்பங்கள் இருக்கும், ஒரு ஒரு எண்ணங்கள் இருக்கும். எல்லாருக்குமே, அது எல்லாம் மனிதனா பிறந்த எல்லாருக்குமே ஒரு சில ஆசைகள், எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கும். இதை தாண்டி எனக்கு இது ஆசை, என்னுடைய விருப்பம் இது, ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது, தேவன் என்ன காரியத்தை வைத்திருக்கிறார், அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இப்படி நான் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நான் ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருக்கிறவனாக சென்று விடுகிறேன். அதைத்தான் தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுதும் கிட்டத்தட்ட 33.5 வருஷ காலம் மனுஷனாக இந்த பூமியில இருந்தார். அப்ப அவர் வாழ்ந்த நாட்களிலே எல்லா காரியத்திலேயும் தன்னுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு, பிதா என்ன விரும்புகிறாரோ அதை செய்ததுனால அவர் அவருடைய அன்பில் நிலைத்திருந்ததை போல நமக்கும் ஆண்டவர் வழிகாட்டுறார். நீங்க என்னெல்லாம் அன்பு கூறுங்க, என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொண்டால் என்னுடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக நான் நிலைச்சிருக்கணும்னா ஆண்டவர் எனக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாருன்னா, நீ என்னுடைய கற்பனைகளை நீ கை கொண்டு வா. நான் சொன்ன உபதேசங்களுக்கு, நான் சொன்ன காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடப்பீர்களானால் இதை நான் உங்களுக்கு செய்து கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நாம ஆண்டவருடைய கற்பனைகள்ல எந்த அளவுக்கு நம்ம நிற்கிறோம்? இல்லை, என்னுடைய விருப்பம்தான், என்னுடைய காரியம்தான், அது அவர் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா அப்படி போய் நிற்போமானால் நம் தேவனுடைய அன்புக்குள்ளாக நாம் நிற்க முடியாது. தேவனுடைய அன்புக்குள்ள நான் நிற்கப்படணும் அப்படின்னா ஆண்டவர் கொடுக்குற முதல் கண்டிஷன் என்னன்னா, என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு வாங்க. நான் உனக்கு ஒரு சில நியமங்களை நான் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறேன், நீ அதை போய் பார்த்து அதன்படி நடக்கிறதற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஆண்டவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்போம்.
இன்னைக்கு தேவன் நம்மளிடத்துல அதை தான் எதிர்பார்க்குறார். நீங்கள் அதை பண்ண ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட அதுதான் கேட்கிறாரு. ஆயத்தமா இருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இனி நாங்க உங்க கற்பனைகளை கைக்கொண்டு உங்களுடைய அன்புல நாங்கள் நிலைத்திருப்போம். இதை தேவன் நம்ம எல்லார்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒன்று. அப்ப அதை இன்னைக்கு செய்யறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஒப்பு கொடுக்கலாமா? பிதாவினுடைய கற்பனைகள்ல இயேசு கிறிஸ்து பிரியமா இருந்தார். அதை கை கொண்டதுனால அவருடைய அன்புல நிலைத்திருந்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த உபதேசங்களுக்குள்ள நாம நிற்போமானால் தேவனுடைய அன்புக்குள்ளாக நாம் நிற்கிறது அதிக நிச்சயம். ஒப்புக் கொடுக்கலாம் ஆண்டவரிடத்துல. தகப்பனே, உடைய கரத்துல எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் தேவனுடைய கரம், தேவனுடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அப்பா, உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவரே, உம்முடைய பலிபீடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஒரு விஷயாக நீர் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளவுமான ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை நடத்தும்படி உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து நீர் நடத்தும்படி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கை கொண்டு உம்முடைய அன்பில் நிலைத்திருக்கிற கிருபையை இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.